இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அநீதி செய்யும் பொழுது மனம் குழம்புவோம். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் மனித நேயத்திற்கு எதிராக, இறை நேயத்திற்கு எதிராக, மனித அன்புக்கு, பிறர் அன்புக்கு எதிராக, எனக்கு எதையெல்லாம் பிடிக்கிறதோ, எனக்கு எவையெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதே போலதான் பிறருக்கும் விருப்பமாக இருக்கும். அதே போலதான் பிறருக்கும் அந்த அன்பு, கரிசனை, அக்கறை இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழாத பொழுது, தீங்கு இழைக்கின்ற பொழுது, அநீதி செய்யும் பொழுது, நீதிக்கு எதிராக வாழும் பொழுது, இறை அன்புக்கும் மனித அன்புக்கும் எதிராக வாழும் பொழுது அங்கே நிச்சயம் மனம் குழம்புவோம். அந்த மனக்குழப்பத்தை ஏரோது அரசன் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், இயேசுவை பார்த்தவுடனே பயப்படுகிறார். ஒரு முறை நாம் நீதிக்கு எதிராக அநீதி செய்யும் பொழுது, மற்றொரு நீதியை பார்க்கும் பொழுது நாம் மனம் குழம்புவோம். கடவுள் நீதியின் வழியாக நம்ம மத்தியில் செயல்படுகிறார். எனவேதான் இந்த இயேசு இறந்து போன யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டிருப்பாரா, அல்லது எலியா தோன்றியிருக்கிறாரா, முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவரா என்று குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்புகிறான். ஆம், அன்புமிகு இறை மக்களே, நாம் எப்பொழுதெல்லாம் நீதிக்கு எதிராக அநீதி செய்கிறோமோ, நீதிமான் திருமுழுக்கு யோவானை கொன்றொழித்த அந்த அநீதிக்காரன் ஏரோது மன்னன் குழம்புவது போல, குழப்பம் என்பது ஒரு நிம்மதியற்ற நிலை. எல்லாம் இருக்கும். அவன் ஒரு அரசன், அவனிடம் இல்லாத செல்வம் கிடையாது, அவனிடம் இல்லாத பணம் கிடையாது, அவனிடம் இல்லாத பாதுகாப்பு கிடையாது, அவனிடம் இல்லாத படை கிடையாது. இவை அனைத்தும் இருந்தும் அவன் குழம்புகிறான் என்றால் அவனிடம் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி இல்லாததற்கு காரணம் அவனிடம், அல்லது அவன் இறைவனிடம் இல்லை. இறை அன்பும் பிறர் அன்பும் அவனிடம் இல்லை. எப்பொழுதெல்லாம் நாம் நீதிக்கு எதிராக அநீதி செயல்களை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் மனம் குழம்புவோம், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வோம். எப்பொழுதும் நீதியின் மக்களாக வாழ வேண்டி எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.